நியாய தீர்ப்பு நாளும் நியாய தீர்ப்பும். இதை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நியாய தீர்ப்பு அப்படின்னா என்னென்னா ஜட்ஜ்மெண்ட். ஒவ்வொரு நாளுமே நமக்கு நியாய தீர்ப்பு நாள் தான். நம்ம எல்லாருமே ஒவ்வொருவரையும் குறித்து பலவிதமான எண்ணங்களும் பலவிதமான தீர்ப்புகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எழுதி கொண்டே தான் இருக்கிறோம். மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த உலகத்தில் மலட்டுத்தன்மையுடைய எண்ணமோ ஆசையோ செயலோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாமே அதனதன் இயல்பாலும் தரத்தாலும் அதற்குரிய விளைவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. மனிதன் தன் எண்ணங்களாலும் தன் மனதாலும் தன் இயல்பாலும் என்னென்ன எல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறானோ அதுக்கான நியாய தீர்ப்புகள் அவனுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. உங்களுடைய ஒரு கண் அசைவு கூட கணக்கில் இல்லாமல் இங்கு போவதில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சாதாரணமாக நியாய தீர்ப்புகளை எழுதி கொண்டு போய்கிட்டே இருப்போம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், உன்னுடைய கண்ணில் இருக்க மரக்கட்டையை நீ பார்க்காம உனக்கு அடுத்திருப்பவனுடைய கண்ணில் இருக்க அழுக்க நீ எப்படி பார்க்க முடியும்? ஆக்சுவலி இது அழுக்கை பற்றியோ மரக்கட்டையை பற்றியோ பேசுறது இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மையாகவே நம்ம சிந்தித்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சின்ன விஷயங்கள், சாதாரண விஷயங்களில் கூட நம்ம ரொம்ப ஈஸியாகவே நியாய தீர்ப்புகள் எழுதிடுறோம். யாராவது ஏதோ நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறாங்கன்னா ஒன்ஸ் அவங்க செஞ்சுருப்பாங்க, பட் எப்பயுமே அவங்க அப்படி தான், இந்த பர்சன் இப்படி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுக்குவோம். ஆனால் உண்மை என்ன? உண்மை என்பது மிகவும் சாதாரணமானது. அது எங்கேயோ உள்ளுக்குள்ளே புதைக்கப்பட்டு விட்டது. எப்படி ஒரு பாத்திரத்தோட மூடியை திறந்தால் அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கோ அது தெரியுமோ, அதே மாதிரி உண்மை எப்படி இருந்தாலும் தெரிந்து தான் ஆகும். ஆனால் அதை பார்க்க முடியாத அளவுக்கு நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. எதனால் மறைக்கப்பட்டிருக்கின்றன? நம்முடைய தீர்ப்புகளால், நம்ம முன் தீர்ப்புகள் எழுதி வச்சிருக்கிறதால மறைக்கப்பட்டிருக்கின்றன.